இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு. வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில வித்தியாசமா என்ன பண்ண போறேன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பண்ண போறது புளிச்சக்கீரை இட்லி பொடி. வித்தியாசமா இருக்குல்ல பேரு? அதை செஞ்சு சுவைச்சு பார்த்தாலும் வித்தியாசமா தான் இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? புளிச்சக்கீரை, மிளகா, உளுத்தம் பருப்பு, பூண்டு, நல்லெண்ணெய், பெருங்காயம், தேவைக்கேற்ற உப்பு. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இது நல்லெண்ணெய் அதெல்லாம் லேசா வதக்கணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் மிளகா வத்தல் லேசா போட்டு வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே தனித்தனியா நம்ம வறுத்துக்க போறோம். இதை வறுத்தாச்சு, தனியா எடுத்து வச்சிருவோம். அப்புறம் உளுத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பும் நல்ல செவக்க வறுத்துக்குங்க. இப்போ அது லேசா செவந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லேசா அதோட பெருங்காயமும் சேர்த்து வதக்கிடுங்க. இது செவந்துருச்சு, எடுத்துடலாம். இது ஏன் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன்னா, மிளகாயும் புளிச்சக்கீரையும் முதல்ல நம்ம பொடி பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் தனியா உளுத்தம் பருப்பையும் பெருங்காயத்தையும் பொடி பண்ணிக்க போறோம். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து கலந்துக்கணும். இப்போ பூண்டையும் லேசா வதக்கிடுங்க. இதுக்காக நீங்க தனியா ஒவ்வொரு தடவையும் எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை. முதல்ல விட்ட எண்ணெயிலேயே அந்த கடாயை இருக்கும் இல்லையா, ஸோ அதுலயே நம்ம அதை வறுத்து எடுத்துடலாம். இது போதும். இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில புளிச்சக்கீரையை நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். ஆனா அது ரொம்ப சட்டி காஞ்சிருக்க கூடாது. ரொம்ப லேசான சூட்ல நல்லா வதக்கி எடுத்துடணும். இந்த பொடி ரொம்ப வித்தியாசமா இருக்கும். யூஸ்வலா நம்ம இட்லி பொடி பருப்பு வச்சுதான் நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இந்த புளிப்பு தன்மையோட இந்த பொடி இருக்கும்போது ரொம்ப ருசியா தானே இருக்கும். கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் ஆறின உடனே நான் முதல்ல சொன்ன மாதிரியே மிளகாயும் கீரையும் முதல்ல பொடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பும் பெருங்காயமும் பொடிச்சு அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டையும் உப்பையும் அதோட சேர்த்து பொடி பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ இட்லியோட நீங்க அழகா அதை ருசிச்சு சாப்பிடலாம். இப்போ அதை பொடி பண்ணலாமா? இப்போ இதை எடுத்து தனியா
ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொடியை மிக்சியில் அரைச்சதை விட அம்மிக்கல்ல வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்ததாக நான் சொன்ன உளுத்தம் பருப்பும் பெருங்காயமும் இதை வந்து கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சிக்கோங்க. இதை நம்ம இப்போ முதல்ல அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, மிளகாயும் புளிச்சக்கீரையும், அதோட சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததா நம்ம வறுத்து வச்ச பூண்டு, இந்த பூண்டோட நம்ம தேவைக்கு எவ்வளவு வேணுமோ உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டையும் நம்ம பொடிச்சாச்சு. இதை நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுக்கோம் இல்லையா, அதோட சேர்த்து இப்போ இதை ஒண்ணா மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இட்லி தோசை சாப்பிடும்போது நல்ல புளிப்போடையும் காரத்தோடையும் ஒரு பொடி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த பொடியை ஞாபகத்தில் வச்சு அதை எடுத்து வச்சு சாப்பிடுங்க. அதை வந்து இந்த பொடியை நீங்கள் எண்ணெய் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம், இல்லை நெய் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து இருக்கு. ஆனால் நிச்சயமாக இந்த பொடி நல்ல புளிப்போடும் நல்ல காரத்தோடையும் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இடமுருக்கு அவல் பொரி.